அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரமும் பாரத மாதா என் கனவில் வந்தாள். நான் அவளிடம், முந்தைய சந்திப்பில் நீங்கள் ஒரு கேள்வி என்னிடம் கேட்டீர்கள் அல்லவா? அதற்கான பதில்கள் எனக்குத் தெரியும். அவற்றை இப்போது நான் சொல்லட்டுமா என்று கேட்டேன். ஆனால் அவள் புன்னகைத்து, நீ ஒரு முதல் முறை வாக்காளர். உனது வீடு அல்லது கல்லூரியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால், அதைச் சரி செய்யும் பொறுப்பை ஏற்கும் ஒரு தலைவருக்கும் அந்த பிரச்சனைகளை புறக்கணிக்கும் ஒரு தலைவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை உன்னால் காணவோ உணரவோ முடிகிறதா என்றவாறு ஒரு புது கேள்வியை கேட்டாள். எனக்கு தெரிந்ததிலிருந்தே நான் பேசத் தொடங்கினேன். ஏனென்றால் எனக்கு இப்போது குடும்பம் மற்றும் வீடு மட்டுமே தெரியும். என் பார்வையில் ஒற்றுமை என்பது வீட்டிலிருந்துதான் தொடங்குகின்றது என்று பதிலளித்தேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குடும்பத் தலைவர் இருக்கிறார். குடும்பத்தில் தவறான புரிதல்கள் ஏற்படும்போது அவற்றை கேட்டு புரிந்து கொண்டு தீர்த்து வைப்பது அந்த தலைவரின் தலையாய கடமையாகும். மாறாக பிரச்சனைகள் புறக்கணிக்கப்படும்போது ஒற்றுமை மெதுவாக பலவீனமடைகிறது. ஒற்றுமை உடையும் போது நம்பிக்கை உடைகிறது. நம்பிக்கை உடையும் போது குடும்பம் உடைகிறது. தருணத்தில் குடும்பத் தலைவர் தலைமை தாங்கும் திறனை இழக்கிறார். பாரத மாதா மீண்டும் புன்னகைத்து அவள் என்னிடம், இதுவே ஒரு நாட்டை வழிநடத்தும் தலைவராக இருந்தால் என்ன நடக்கும்? இந்த கேள்வியும் உனக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்று சொல்லி மறைந்து விட்டார். கனவு கலைந்து நான் விழித்து விட்டேன். நம் அனைவருக்குமான கேள்வி இது. நான் ஒரு முதல் முறை வாக்காளர். நம் மக்கள் மற்றும் ஜனநாயகம் பற்றி நான் இப்போதுதான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். சிந்தித்து செயலாற்றுங்கள்.